அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வேலூர் என்கேஆர். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னா குரூப் 4 இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் உடைய சர்ச்சைகளை தான் நம்ம பேச போறோம். இதுதாங்க கொஸ்டின் பேப்பர்ன்றாங்க. இது பெரிய புக்கு மாதிரி இருக்கு. இந்த புக்கை படிக்கிறதுக்கே நேரம் வந்து பத்தாது போல. 3 மணி நேரத்தில் அந்த ஒரு தேர்வை எழுதி முடிச்சு இன்னைக்கு வெளியே வந்தவங்க எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலி வந்து ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. வழக்கமாக தேர்வு எழுதிட்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர்ஸே கதறக்கூடிய வேலைகள் தான் இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து இருந்திருக்கு. ஏன் இவ்வளோ டஃப்பான கொஸ்டின் பேப்பர், எங்கே இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, இது என்ன சிலபஸ், என்ன தகுதி வாய்ந்தவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அரசியலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். மொதல் விஷயம், இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து அரசு அலுவலகங்களில் கடைநிலை ஊழியர்களுக்கான பணியை நிரப்புகின்ற ஒரு பணி தேர்வு. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா அவங்க வந்து நேரடியாக எங்கெல்லாம் அவங்களுக்கு அலாகேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே அவங்களுடைய பணி அமர்த்துறதுக்கான அரசு அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கும். மொதல் விஷயம், இந்த தேர்வுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும் அப்படின்ற பேசிக் குவாலிஃபிகேஷனோட தான் இந்த தேர்வை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் டிகிரி படித்தவங்க தான் வரணும், இல்லை அதற்கு மேலே படித்தவங்க தான் வரணுன்ற மாதிரிலாம் இல்லை. பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான் பேசிக். ஏன்னா இதோட சிலபஸே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள்ல இருந்தால் கேள்விகள் 100 கேள்விகள் தமிழ், அதுக்கப்புறம் கணக்கு, இந்த ஜென்ரல் பாலிட்டிக்ஸு, ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 கேள்வி, 200 கேள்விக்கான ஒரு ஒரு புத்தகமாக இதை கொடுக்குறாங்க. இதை படித்து பார்த்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ளார பதிலை எழுதி கொடுக்கறது தான் இந்த தேர்வு. அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சாதாரண ஒரு தேர்வு தானேப்பா, கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு வர போகிறீங்க, பாஸ் பண்ண வேலை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம். கிட்டத்தட்ட உலக அளவில் 20 லட்சத்துக்கும் மேலான மாணவர்கள் ஒரு தேர்வை, போட்டித் தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் மட்டும்தான். இவ்வளோ பெரிய போட்டித் தேர்வில், அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் இந்த வருஷம் அட்டன் பண்ணவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14 லட்சத்துக்குள்ளார வருது. ஏன் இவ்வளோ குறைஞ்சிருக்கு? 20 லட்சத்துலேருந்து 14 லட்சமாக குறைஞ்சிருக்குன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா 4 எக்ஸாம்ஸ் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணதில்லை. ஏன்னா பொது புத்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா, அரசு வேலை நம்மளுக்கு எப்படியும் படித்து கஷ்டப்பட்டு எழுதினாலும் கிடைக்காது, இது லஞ்சம் கொடுத்து வேற இந்த வேலையை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம், ஏன் இந்த நிலைக்கு நம்ம போகணும், அதுக்கு எழுதாமலே இருந்துடலாமே அப்படின்ற ஒரு பொது புத்தி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கும் வந்து இருந்ததுனால இதை நான் அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க முக்கியமாக பல வருஷங்கள் எழுதுறாங்க. இதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது, இல்லைன்னா 6வதுலேருந்து 10வது படித்து தானே கேட்க போகிறாங்க, சிம்பிளாக தானே இருக்க போகுது அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்குமே வந்தது. ஆனால் டீப்பாக போய் பார்த்தா இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிலபஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் கொஸ்டினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன கொஸ்டின்றதுலாம் யாருக்கும் தெரியாது. போன வருஷம் இதே மாதிரி ஒரு புக்லெட்டை வச்சுக்கிட்டு இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர், இதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணனா போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கஷ்டம். ஏன்னா இந்த வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர் எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரோடையும் மேட்ச் ஆகலை. ஏன்னா இது இந்த சிலபஸ்லேருந்தே எடுக்கலை. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணுறவங்க, டாக்டரேட் பண்ணுறவங்க, கல்லூரி சிலபஸுக்கும் மேலான கொஸ்டின்ஸாக இருக்குது. முக்கியமாக தமிழில் இவ்வளவு டீப்பான ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த சில கேள்விகள் எல்லாம் ஏன் இது மாதிரி அடிப்படையான போட்டித் தேர்வு, அரசு வேலை போட்டித் தேர்வில் வைக்கிறாங்க அப்படின்றது முதல் கேள்வி. இங்கே எங்கே அரசியல் ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த தேர்வுக்கு முன்கூட்டியே இந்த வினாத்தாள்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, இவர்கள்லாம் சேர்ந்து இந்த வினாத்தாளை தயாரிச்சாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பேட்டர்ன் இருக்குது. இதில் வந்து சில நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் படி இந்த நம்பர் சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு புக்கு, அது வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை தயாரித்தவர்கள் எதை பேஸ் பண்ணி இதை தயாரித்தாங்க? 6வதுலேருந்து 10ஆம் வகுப்புக்குள்ளார இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும்தான் இதில் இருக்குது, நிரூபிங்க பார்க்கலான்னு சவால் விடக்கூடிய நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புத்தகங்களை கரைச்சி குடிச்சு கோச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சென்டர்ஸே வந்து கதறாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டமாக எடுத்திருக்காங்க? சரி, இந்த கொஸ்டின்ஸை எடுத்த அந்த கமிட்டி கிட்ட யார் இதை செக் பண்ணுது? ஏன்னா எந்த ஒரு விஷயங்கள் அரசில் வந்து நடந்தாலுமே ஒரு இடத்துல ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை வந்து வெளியே விடுவாங்க. ஏன்னா 13லேருந்து 14 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய கொஸ்டின் பேப்பர், இதில் என்ன குளறுபடி இருக்குது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது? உதாரணமாக ஒரு 20 கேள்வி தப்பாக போச்சு அப்படின்னா இந்த 20 கேள்வி அட்டன் பண்ண மாணவர்களுக்கு நீங்கள் மார்க் கொடுக்கணும். இது பெரிய குளறுபடி ஆகிடும். அந்த தவறான கேள்விகளையும் இல்லை கடினமான கேள்விகளையும் குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு கடினமாக கொடுத்ததுக்கு காரணம் இந்த வருஷம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு எண்ணிக்கை அப்படின்றது 3000 தான். கடந்த மே மாதம் 10,000 அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று போயிருக்காங்க.
நீங்கள் அந்த 10,000 பழைய ஆட்களை வச்சு ஃபில் பண்ணாலும் அடுத்த வருஷம் 10,000க்கு மேற்பட்டோர் பணியை விட்டு போக போகிறாங்க. அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் வைக்கணும் இல்லையா? ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கடந்த முறை தேர்வு வச்சு ஒரு வருஷம் கழிச்சு தான், அதுவும் கோர்ட்டு தலையிட்டு அந்த முடிவுகளை வெளியிட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த வருஷம் தான் அலாட் ஆயிருக்கு. இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அலாட் ஆயிருக்கு. இப்படி நடக்கக்கூடிய குளறுபடிகள் வேற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், அதனால் தமிழ்நாடு ஸ்டேட்டை தான் நான் கேள்வி கேட்க முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நான் வைக்கிற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின் பேப்பர்ஸை சூஸ் பண்ண காரணம் என்ன? நீங்கள் வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதனால் மாணவர்கள் எழுத தான் போகிறாங்க, அவங்கள இப்படியே ஃபில்டர் பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி தயாரிச்சிங்களா, இல்லை வேறு ஏதாவது உள்காரணமா? ஏன்னா இதே அரசில் தான் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கில் இருந்தப்போ போக்குவரத்து துறையில் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கிக்கிட்டு எண்ணிலடங்காத பேர்கிட்ட லஞ்சம் வாங்கி, அந்த போஸ்டிங்கே அவ்வளோ கிடையாது, அவ்வளோ பேர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு வேலையும் கொடுக்காம அவங்களுக்கு காசும் கொடுக்காம ஏமாற்றி தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்தாப்புல. அது விசாரணை என்ன போய்கிட்டு இருக்கு, விசாரணை அமைப்பா குற்றம் சாட்டப்பட்டவரை அவர் உள்ள போய் வெளியே வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு துறையிலையும் அரசு வேலைகளுக்கு இளைஞர்கள் முயற்சி செய்கிறாங்க, அவர்களை தயார்படுத்துகிறாங்க, தகுதியான ஒரு கேண்டிடேட்டாக உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க, படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கு சரியான ஒரு விலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. லஞ்சம் கொடுக்குறவன் சிபாரிசில் வரவனுக்கெல்லாம் இங்கே போஸ்டிங்ஸும் வேலை வாய்ப்புகளும் உருவாக்கி தரப்படுதுன்னா, இந்த ஜனநாயகத்தில் இந்த அரசு வேலைகள் தவறானவர்கள் கைக்கு போகுது அப்படின்னா எப்படி சரியான சமுதாயம் உருவாகும்? எந்த அரசு வேலைக்கு போனாலும் எந்த அரசு அலுவலகங்கள் போய் நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும்னாலும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஏன் தள்ளப்படுறோம்னா, அங்கே லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியவர்கள் வந்து உட்கார்ந்ததுனால அவர்கள் லஞ்சம் வாங்க யதார்த்தமாக மாறுகிறார்கள். இந்த தவறை எங்கே நிறுத்துவது? இதுதான் வந்து அடிப்படையாக கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் லஞ்சம் கொடுத்தாதான் இந்த வேலை ஆகும் அப்படின்னு நம்மளை நாமே தயார்படுத்திக்கிறோம். லைசன்ஸில் ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும் உடனே நிறைய பேர் கமெண்ட்டில் போடுவீங்க, நீங்கள் வந்து காசு கொடுக்காம லஞ்சம் கொடுக்காம லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா, நீங்கள் இந்த வேலையை வந்து காசு கொடுக்காம பண்ணிட்டீங்களான்ட்டு. நான் தான் திரும்ப சொல்கிறேன், நம்ம சொசைட்டிலேயே இது யதார்த்தம்னு எல்லாருமே எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு இடத்துல இது தவறு நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் துணிஞ்சு நிற்கிறான் அப்படின்னா, நீ நிற்கிறாரில்ல ஒரு டிஎஸ்பி, நான் நேர்மையாக தான் நிற்பேன் அப்படின்னு நீ என்ன சொன்னார் அவர்கிட்ட, எஸ்பி இந்த விரல் இப்படி வளைஞ்சி தான் இருக்கணும், இல்லை வளைய மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி வளைஞ்சி உடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினார்ல. அந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறவர்களையும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மிரட்டி அவர்களுக்கு அடிபணியவோ இல்லை அவர்களே இங்கிருந்து ஓடிவிடவோ செய்யக்கூடிய வேலைகளை தான் இங்கே செய்ய போகிறாங்க. ஸோ அந்த உயரதிகாரி, காவல்துறை உயரதிகாரிக்கும் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடந்த பதிவிலே நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இந்த பதிவு முழுக்க அடுத்தடுத்து தமிழ்நாடு அரசு வேலைக்கு நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் இப்படித்தான் குளறுபடியாக நடக்குமா அப்படின்ற கேள்வியோட இந்த காணொலியில் முடிக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் வேலூர் NKR.